மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அங்கே இருக்கிற கோவிலில் காவலாளியாக இருக்கிறார் அஜித்குமார். ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழக்கிறார். இது தொடர்பான வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. கல்வி அறிவு அதிகம் உள்ள தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவம் ஆபத்தானது அப்படின்னு சொல்லுது. மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முழு உண்மையை காவல்துறை சொல்ல மறுக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதலமைச்சரும் இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சிருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி கூட்டணி கட்சிக்காரங்களே காவல் நிலையங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, மனித உரிமை மீறல் நடக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு விரைந்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விசாரணை எப்படி நடைபெற்று இருக்கிறது என்பதை முழுமையாக கண்காணித்து வருவதாக முதலமைச்சர் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறார். இந்த கோவிலுக்கு சென்ற ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டியும் இன்னொரு இளம்பெண்ணும் தன்னுடைய வாகனத்தை கொடுத்து பார்க்கிங்ல போட சொன்னதாகவும், அந்த பார்க்கிங்ல போட போன போது அந்த பையில் இருந்த நகையை இறந்திருக்கிற அஜித்குமார் என்கிற இளைஞன் எடுத்து விட்டதாக குற்றச்சாட்டு. இப்ப இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கினுடைய துவக்க நிலையே ரொம்ப தவறாகத்தான் அணுகப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் எல்லோரும் தொடர்ந்து 2 நாட்களாக சொல்லி வருகிற செய்தி. இன்றைக்கு நீதிமன்றத்தில் கூட பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஆஜராகி இருக்கிற ஹென்றி திவேன் அவர்களும் அதையே தான் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார். நீதிபதிகள் அந்த கருத்தை தான் உள்வாங்கி இந்த வழக்கு விசாரணையை துவங்கி இருக்கிறார்கள். இந்த நிவேதா என்கிற பெண் தான் அந்த மூதாட்டியோடு உடன் சென்ற இருவர். அவங்க தான் போய் அந்த காரை பார்க்கிங்ல போட சொல்லி சொல்றாங்க. நகை காணா போச்சுன்றாங்க. நகை காணா போச்சுங்கிறத எப்படி கம்ப்ளைண்டா கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டா, ரமேஷ் என்ற எஸ்ஐக்கு ஓரல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னு செய்தி சொல்றாங்க. இப்போ ஓரல் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு சிஎஸ்ஆர் போடல, அது சம்பந்தமான எந்த ஆவணங்களும் இல்லாம விசாரணையை இவங்க தொடங்குறாங்க. எஸ்ஐ ரமேஷ் பேசித்தான் அறநிலையத்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் அந்த காவலாளியை அனுப்புகிறது. ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, அந்த பையன் தான் நேரடியா போறான். இவங்க தகவலை யாருக்கு சொல்றாங்கன்னா அறநிலையத்துறையினுடைய அதிகாரிக்கு சொல்றாங்க. அறநிலையத்துறையினுடைய அதிகாரி சொல்றப்பா உன்னை ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்கப்பா, ஏதோ விசாரணையா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்திருப்பான். அந்த தம்பி நேராவே போறாரு. விசாரணைக்காக நேரில் வந்தவரைத்தான் இவர்கள் காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கி இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, சம்பந்தப்பட்ட லோக்கல் திருவோணம் ஸ்டேஷன்ல இருந்து யாருமே இதை விசாரிக்கல, யாருமே இதை கையாளல. எஸ்பி தலைமையில இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கிரைம் பிரான்ச் தான் இதுல டீல் பண்ணிருக்கிறாங்க. 6 பேர். அது யார் தலைமையில வந்திருக்கிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வழக்கமா இந்த மாதிரியான விசாரணை இது ஒன்றும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. 10 சவரன் நகை காணா போச்சுன்றாங்க. குற்றம் தான், யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனா இவங்க இவ்வளவு வேகமா விரைந்து நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கான வழக்கா இந்த வழக்கு அப்படின்னு பார்த்தா எத்தனையோ வழக்குகள் இருக்கு. அண்மையில ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கொக்கைன்னு ஒரு போதைப் பொருள் இங்க பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஸ்ரீகாந்தை நீங்க கூப்பிட்டு காவல் சித்திரவதைக்கு உள்ளாக்கிடுவீங்களா? அந்த மாதிரி செய்திட முடியுமா உங்களால? அப்போ ஸ்ரீகாந்த் மாதிரி வெளி உலகத்தினுடைய பார்வைக்கு பிம்பமாகி இருப்பவர்களுடைய தண்டனை என்றால் அது ஒரு மாதிரியாகவும், அவர்களை காவல்துறை ஒரு மாதிரியாகவும், அஜித் போன்ற ஏழை பிள்ளைகள் என்றால் அது ஒரு மாதிரியாகவும் காவல்துறை நடத்தின. இப்ப இந்த ஜெய்பீம் படத்துல சொன்ன மாதிரியே காவல்துறை தன்னுடைய வேலையை செய்திருக்கு. யார் தலைமையில வந்தாங்க அப்படின்னு கேட்டா ஹெட் கான்ஸ்டபிள் தான். அதுக்கு ஒரு ஆபீசர் கூட கிடையாது. ஏன்? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லையா? அந்த 6 பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த 6 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, விசாரணைக்கு வந்த பையனை மாட்டு தொழுவத்துல வச்சு அடிக்கிறது, அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல வச்சு அடிக்கிறது, இப்படி பல்வேறு இடங்களில் வைத்து சித்திரவதை செய்திருக்காங்க. இப்ப இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, அந்த பையன் சஸ்பெக்ட் தான். குற்றம் செய்திருப்பதற்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட இவங்க கிட்ட இல்லை.
ஏன் சின்ன ஆதாரம் இல்லை? நீங்க வந்து டெக்னிக்கலா இந்த வழக்கை அணுகவே மாட்டீங்களா? அடிச்சு ஒருத்தன்ட்ட உண்மையை வாங்கி தான் இந்த வழக்கை நடத்துவீங்களா காவல்துறை? என்ன காவல்துறையினுடைய அணுகுமுறை? இப்ப காவல்துறைக்கு ட்ரைனிங்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? காவல்துறை இப்படிதான் அந்த வழக்கை டீல் பண்ணுமா? நீங்க அந்த பையனுடைய போன் ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்களா? அந்த பையன் யாருக்கிட்ட பேசியிருக்கான், என்ன அணுகி இருக்கிறான்? இப்படி அந்த நகையை எடுத்திருந்தா குறைஞ்சபட்சம் அவன் யாருக்கிட்டையாவது தகவல் சொல்லி இருந்திருக்கணும். அந்த நகையை அவன் எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்கிற ட்ராக் எடுத்திருக்கலாம். எங்கேயாவது அந்த நியர்பை ஏரியால சுற்றுப்புறத்துல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணலாம். அவன் இறங்கும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என்ன மாதிரி இருந்தது, அவனுடைய பாக்கெட்ல ஏதாவது இருந்ததா, இல்ல அவன் கையில ஏதாவது எடுத்துட்டு இறங்குறான? சார், ஒரு கோயில் வாசல்ல வேலட் பார்க்கிங்ல இருக்கக்கூடிய பையன் என்ன எப்பவுமே ஷோல்டர் பேக் மாட்டிக்கிட்டு பக்கா சேஃப்டியோட உள்ளார போய் நகையை எடுத்துட்டு வருவானா? நம்ம யதார்த்தமாவே வச்சுக்குவோமே. ஒருவேளை அந்த வண்டியில இருந்து அந்த நகையை அந்த தம்பி எடுத்துட்டானே வச்சுக்குவோம், இறந்து போன தம்பி எடுத்துட்டானே வச்சுக்குவோம். 10 சவரன் நகைன்றது ஒன்னும் சின்ன பொருள் இல்ல, சாதாரண பொருள் இல்ல. ஒன்னும் ரிங்கு கிடையாது, ஒன்னும் கழுத்துல போடுற செயின் கிடையாது. உடனே எடுத்து அப்படி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு தெரியாம இருக்கிறது. 10 சவரன்றது எவ்வளவு பெரிய பொருள்? 80 கிராம் கிட்டத்தட்ட. அந்த 80 கிராம் ஆபரண நகைய எப்படி அவன் எடுத்துட்டு வந்திருக்க முடியும்? அப்ப நியர்பை ஏரியால எங்கேயுமே சிசிடிவி இல்லையா? அதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணலையா? எடுத்த எடுப்புலயே நேரடியா கொண்டு போய் குற்றத்தை ஒத்துக்க. இப்ப அண்மையில இந்த மாதிரி ஒரு வழக்கு ஒண்ணு நடந்தது காஞ்சி மாவட்டத்துல. ஒரு காவல்துறையினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி, ஒரு பெண்மணி வீட்டுல மர்மமான முறையில இறந்து போறாங்க. 2 பேர் அழைச்சிட்டு போய், அதுல மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருந்த வளையாபதி ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அரசியல் ரீதியா தொடர்புல இருக்கிறவரை, ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறவரை அடிச்சு துன்புறுத்தி அவருடைய முன்னால் கொண்டு வந்து அவருடைய மருமகனை நிறுத்தி, நீ ஒத்துக்கிறியா இல்ல உன்னுடைய மருமகனை நிர்வாணமாக்கட்டுமான்னு சொல்லி கேட்டு அவரை அந்த குற்றத்தை ஒத்துக்க வச்சாங்க. டெக்னிக்கலா எதுவுமே கிடையாது. அச்சுறுத்தி அடித்து உதைத்து சித்திரவதைக்குள்ளாக்கி அந்த தண்டனையை ஏற்பதாக அவர் கையொப்பமிட்டு கொடுத்தார். அதன் பிறகு பிணை கிடைத்தது. இப்ப நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. அப்போ காவல்துறை என்ன மாதிரியான அணுகுமுறையை தொடர்ச்சியாக செய்யறாங்க? அதனாலதான் ஹென்றி திபென் ரொம்ப அழுத்தமா நேற்றில இருந்து பதிவு செய்யறாரு. காவல் சித்திரவதைகளுக்கு எதிரான கூட்டு இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இப்போதாவது தமிழ்நாட்டு மக்களும் அரசியல் கட்சிகளும் உணரட்டும்னு அவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட். இப்போ இந்த விசாரணைய நீங்க எதன் பேர்ல நடத்துனீங்க? ஒரு ரிப்போர்ட் எதுவுமே வாங்கல. சரி, உண்மையிலேயே அவங்க ஹேண்ட்பேக்ல நகை கொண்டு வந்தாங்களான்றதை கண்டுபிடிச்சிங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒரு ஓரலா போன் வந்தது, அந்த போன்ல இருக்கிற ரிப்போர்ட். விசாரணைக்கு போனவங்க கூட யாருடைய கார்ல போயிருக்கிறாங்கன்னா யாரோ ஒரு தனியாருடைய கார்ல போயிருக்கிறாங்க. அதுவும் காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட்டைசேஷன் மாதிரி, அரசுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதது மாதிரி காவல்துறை ஏதோ தனியா இயங்குவதற்கு ஏதோ செக்யூரிட்டி பியூரோ மாதிரி நீங்க இயங்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன இயங்கியல்? உங்களுக்கு அணுகுமுறை என்ன? நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? அப்போ இப்படி வந்து பலம் பொருந்தியவர்கள், பணம் படைத்தவர்கள் தங்களுக்கு தேவைக்கேற்ப காவல்துறையை சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னா காவல்துறை மக்களுக்கு தான் பணியாற்றுதாங்கிற கேள்வி இருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதலமைச்சர். முதலமைச்சர் எந்த அளவுக்கு கன்சர்னா இருக்காரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில ரொம்ப தெளிவா முதலமைச்சர் சொல்றாரு, இந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா கள்ளச்சாராய மரணம் நடந்தப்ப விரைந்து நடவடிக்கை எடுத்தவர் முதலமைச்சர். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகுதான் அந்த பள்ளிக்கூடத்துல மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தற்கொலையா கொலையா என்கிற இடத்தில் வந்து முடிந்தது. அதன் பிறகு அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் தடுத்து நிறுத்தினார். ஆனால் இந்த காவல் சித்திரவதையை பொறுத்தவரையில முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. அவரும் அப்போ அவ்வப்போது ஆய்வு கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த துறையில. இப்ப லாஸ்டா நடத்தும் போது அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறோம், இந்த சுதந்திரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டணும், இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை பேணுகாத்து நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சில வழிகளை சொல்கிறாரு, கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அதிகாரிகள் சரியில்லையா? இந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு? இல்ல, இப்ப இந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அஜீஷ் ராவத் தான் இந்த 6 பேர் கொண்ட டீமா அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப அஜீஷ் ராவத்துக்கு புரோட்டோகால் என்னன்னு தெரியாதா? எப்படி அனுப்பணும்ன்றது அவர் தெரியாமலே இயங்கி இருக்காரா? நீங்க சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தானே, ஐபிஎஸ் அதிகாரி தானே, உங்களுக்கு தெரியணும்ல பேசிக் புரோட்டோகால் என்ன சார்? இப்ப நீங்க வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் கொடுத்துட்டீங்கன்னா மானாமதுரை ஸ்டேஷனுக்கு லிமிட்ல இருந்துச்சுன்னா நேரம் திருப்பரங்குன்றத்துல இருந்து மானாமதுரைக்கு வந்து ஒருத்தரை கைது பண்ணிட முடியுமா? நீங்க ரிப்போர்ட்டிங் எங்கன்னா மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இதானே சார் கட்டமைப்பு?
இப்படித்தானே சார் இயங்கணும் காவல்துறை, இதுதானே சார் சட்டம் சொல்லுது. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்ன, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆபீசர்ஸுக்கு நீங்க தகவல் கொடுத்தீங்களா? இப்ப நீங்க போய் இந்த விசாரணையை 6 பேர் நடத்தி இருக்கிறாங்க. இந்த 6 பேருக்கு யாரு ரிப்போர்ட்டிங்? அது எப்படி சார் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாம் சேர்ந்து டைரக்டா எஸ்பிக்கு ரிப்போர்ட்டிங் ஆயிடுவாங்களா சார்? ஏன் சார் அன்அபிஷியலா முதல்ல இந்த வழக்கை விசாரிச்சீங்க? அதுக்குடைய நோக்கம் என்ன? அப்ப காவல்துறை திட்டமிட்டு இதுல எவ்வளவு பெரிய தவறுகளை செய்திருக்கிறாங்க, யாருக்காக இயங்கி இருக்காங்கிறதெல்லாம் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. முதலமைச்சர் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு துறையை சுதந்திரமாக இயங்குவதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்கிறார். சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க? காவல் சித்திரவதைக்கு உங்க அதிகாரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. அப்ப இது யாரை பாதிக்குது? நேரடியாக இந்த அரசையும் முதலமைச்சரையும் பாதிக்குது. இப்ப பதில் சொல்ற கேள்வி எல்லாம் யாரு கேட்கிறான்? முதலமைச்சர் எல்லாம் கேட்கிறான். உனக்கு என்ன வந்துச்சு? அஜித் ராவத்தை பத்தி அவனாவது கேள்வி கேட்கிறானா? இல்ல இந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷை பத்தி அவனாவது கேள்வி கேட்கிறான்? நேரா முதலமைச்சர்ல கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த அரசுக்குள்ள எவ்வளவு பெரிய அவப்பேரு, அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகிற முதலமைச்சருக்குள்ள அவப்பேரு. இப்ப என்னன்னா, திட்டமிட்டு காவல்துறை இந்த வேலையை செய்தப்ப உண்மையிலேயே அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்ன்றதுதான் வேலை. அப்போ காவல்துறை ஒரு புறத்துல இந்த அரசுக்கு எதிராக இயங்குது, இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இயங்குறாங்க அப்படிங்கிறத நாம கண்கூட பாக்குறோம். இன்னொரு பக்கத்துல லோக்கல்ல இருக்கிற இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில இப்ப அவங்க நல்லா உணரணும், 4.5 ஆண்டு காலம் இந்த அரசை எவ்வளவு சிரமப்பட்டு எதிர்கட்சிகளினுடைய 1000 விமர்சனங்களையும் உள்வாங்கி கொண்டு ஒன்றிய அரசினுடைய நிதி நெருக்கடிகளை எல்லாம் தாங்கி கொண்டு திட்டங்களை நிறைவேற்றி முதலமைச்சர் பீடு நட போடுறாரு. நீங்க அவருக்கு துணை நிற்க வேணாம். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா அவருக்கு கேடு விளைவிக்கிற வேலையே செய்றீங்க. இந்த சம்பவத்தில் எதிர்கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது வரைக்கும் 24 மரணங்கள் இது போல் நடந்திருக்கு. இதுக்கு முதல்வர் என்ன பதில் சொல்ல போறாரு? இந்த துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்லாம் பாஜக எல்லாம் கேள்வி எழுப்புது. முதலமைச்சர் ரொம்ப அழகா இன்னைக்கு பதில் சொன்னார். அதாவது தவறுகள் நடந்ததற்கு பிறகு எனக்கு தெரியாது என்று தூங்கி கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு அல்ல இந்த அரசுன்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தூத்துக்குடியில துப்பாக்கியை வச்சு சுட்டு கொன்ன காட்சியை நம்ம பார்த்தோம்ல, என்ன தெரியுமா சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அடுத்த 2.5 மணி நேரத்துல துறை சார்ந்த அதிகாரிகளை அழைச்சிட்டார் முதலமைச்சர் மீட்டிங்க்கு தலைமைச் செயலகத்துல. 2.5 hours தான் சம்பவம் நடந்து இந்த செய்தி வெளியான 2.5 மணி நேரத்துல காலைல தலைமைச் செயலகத்துல டிஜிபி அழைச்சிட்டாரு சார். அத்தனை துறை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளை அழைச்சிட்டாரு. என்ன நடவடிக்கைங்கிறத நானே டைரக்டா மானிட்டர் பண்றேன்னு சொல்றாரு. நீங்க எப்படி அரசை குறை சொல்ல முடியும்? எந்த முகாந்திரத்தோடு நீங்க குறை சொல்றீங்க? இன்னொன்னு சொல்லவா, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நீங்க சொல்றீங்கல்ல ஒரு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையே பொய். அந்த எண்ணிக்கையே உண்மைக்கு மாறான எண்ணிக்கை. உங்களுடைய அரசு நடைபெற்ற காலத்துல லாக்அப் டெத்து, இந்த மாதிரியான காவல் வன்கொடுமைகள் இதெல்லாம் நடந்ததனுடைய எண்ணிக்கையை விட 28% இப்போது குறைந்திருக்கிறது. அதுக்காக நான் திமுக அரசு சரியாக செஞ்சிருச்சு, உங்களை விட கம்மியா தான் இருக்கு, இது சரின்னு சொல்ல. இதை முதலமைச்சருமே ஏற்கல. திமுகவினுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் இதை ஏற்கல. நீங்க திமுகவை நோக்கி குறை சொல்ல முடியாது. இந்த நேரத்துல உங்களுடைய ஆட்சியில் இருந்ததை விட காவல் வன்கொடுமைகள் இப்போது இந்த ஆட்சியில் குறைந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அளவுக்கு கன்சர்னா இயங்குறார முதலமைச்சர், நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு குறை சொல்றதுக்கு? இன்னொன்று நான் கேட்கவா, ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் என்ன பேசினார் எடப்பாடி பழனிசாமி? ஞாபகம் இல்லையா? தூத்துக்குடி ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரை என்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தாங்க எடப்பாடி ஆட்சி காலத்துலன்றதை நாம பார்த்தோமா இல்லையா? அதன் பிறகு அரசே போய் துணை நின்றுது. யாருக்கு? காவல்துறையினர் இப்படி 2 வணிகர்களை படுகொலை செய்து விட்டார்கள் என்று நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பான மனநிலை உருவாகியிருக்கு. அரசு போய் காவல்துறைக்கு துணை நின்றுச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க காவல்துறை இடத்துல தகாத முறையில நடந்துக்கிட்டாங்க, அதனாலதான் காவல்துறை கொஞ்சம் வலுக்கட்டாயமாக அவர்களை அழைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். ஏன்பா, அத்துமீறி நடந்து கொண்டா காவல்துறை கொலை பண்ணிருமா? இத சாட்சி சொன்னது யார் நீதிமன்றத்துல? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு. அஃபிடவிட் போட்டது எடப்பாடி பழனிசாமியுடைய கவர்மெண்ட். ஏன் சார் போட்டாரு உங்க பிளீடரு? கூப்பிட்டு கேட்க வேண்டியதுதானே? அப்போ உங்களுடைய கவனத்துக்கு இல்லாமல் அதெல்லாம் நடந்துருச்சுன்னு நீங்க சொல்லுவீங்களா? ஆனா இப்போ தவறுக்கு துணை நிற்கல முதலமைச்சர், உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றாரு.
நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்ப நீங்க எப்படி அந்த விமர்சனத்தை முன்வைக்க முடியும்? எனவே எடப்பாடி பழனிசாமிக்கோ எதிர்கட்சிக்கோ இதை விமர்சிக்கிற தகுதி கிஞ்சித்தும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல அதிகாரி ஒருத்தர் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு, தீவிரமா விசாரிக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறார். திமுகவிலையும் சில பேருக்கு இதுல தொடர்பு இருக்குங்கிற குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாரு. சார், அதாவது திமுகவுக்கு என்ன தொடர்பு? நீங்க போற போக்குல விமர்சனத்தை முன்வைக்க கூடாது. அதிகாரிக்கு தொடர்பு இருக்கு, அதிகாரியினுடைய உத்தரவில் பெயர் செயல்பட்டது, அததான் அரசே சொல்லுது. இப்ப இந்த ரிப்போர்ட் யார் சொல்ற ரிப்போர்ட்? அரசு தரப்பில் விசாரணை நடத்தி காவல்துறை இடத்துல என்ன நடந்திருக்குன்றத காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்ததன் பேர்ல தானே தெரிய வந்துச்சு. அஜீஸ் ராவத் தலைமையில தான் இந்த குழு போயிருக்குன்னு. இப்ப அதிகாரி யாருன்றதான் கண்டுபிடிச்சிட்டமே, நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே. இப்ப நீங்க 6 பேரு இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டிருப்பவர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற காவல்துறையினுடைய காவலர்கள் 6 பேரு. அப்ப இவங்களுக்கு எங்கிருந்து உத்தரவு வந்துச்சுங்கிறது தான் மானிட்டர் பண்ணிடுச்சு அரசு. எஸ்பி டைரக்டா, எஸ்பி தலைமையில இயங்குகிற கிரைம் பிரான்ச் டீம், அது அந்த டீம் தான் போயிருக்கு. ஏன் அவங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ஆபீசர் இல்ல? ஏன் ஒரு எஸ்ஐ போடல? ஏன் ஒரு இன்ஸ்பெக்டரை போடல? ஏன் ஒரு சார்ஜ் டிஎஸ்பியை போடல? அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற குற்றச்சாட்டு. இததான் அரசும் கேக்குது. ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க? இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க செய்வீங்களா? அப்படிங்கிறது தான் அரசும் கேட்கிற கேள்வி. அரசு அதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்ப நீங்க போகிற போக்குல திமுக இதுல தொடர்பு படுத்தீங்கன்னா யாரு திமுக தொடர்புல இருக்கவங்க யாரு? எல்லாத்தையும் தான் பட்டவர்த்தனமா நீதிமன்றத்துல முன்வைக்கிறாங்களே. நீதிமன்றத்துல அரசு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்க. எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சரை பொறுத்தவரை துரித நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். துரித நடவடிக்கையை மேற்கொண்டது மட்டுமல்ல, தண்டனை பெற்று தர வேண்டும் குற்றவாளிகளுக்கு என்பதிலும் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார். அதனாலதான் காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளரே இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறாருன்னா உடனே நடவடிக்கை, இல்லைன்னா உடனே நடவடிக்கை மாவட்ட கண்காணிப்பாளர் எடுப்பாங்களா? மாவட்ட கண்காணிப்பாளர் உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உத்தரவு போட்டது யாருன்னு இவர் ஒன்னும் சொல்ல தேவையில்லை சார் அறிக்கையில. அதுதான் பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போச்ச. உத்தரவு போட்டது எஸ்பி தான், எஸ்பி தலைமையில இயங்கின 6 பேர் கொண்ட குழுதான். எனவே அரசியலுக்காக நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் இத்தகைய அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அவரும் முதல்வரும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும். மீறி நடந்தால் அதில் ஈடுபட்டவர்கள் ரவுடியானாலும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களானாலும் காவலரே ஆனாலும் அதற்கான தண்டனையை திமுக அரசு பெற்றுத்தரும், நீதி நிலைநாட்டப்படும். லாக்அப் மரணங்கள் போன்றவற்றில் யார் கடமை தவறினாலும் அரசின் நடவடிக்கை மிக மிக கடுமையாக இருக்கும். இதை சட்டம் ஒழுங்கு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.